ஐக்கிய சமாதான பேரவையின் நிறுவனர், தாயி, பல சேவைகளை செய்து கொண்டிருப்பவர் மௌலவி ஹாஃபிஸ் TNM ஹாமித் பக்ரி மம்பை ஹசரத் அவர்கள் சிறப்புரையாற்றுவார்கள். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. இன்னல் ஹம்தலில்லாஹ் நஹ்மதுஹு வ நஸ்தஈனுஹு வ நஸ்தக்ஃபிருஹு வ நஊது பில்லாஹி மின் ஷுரூரி அன்ஃபுஸினா வ மின் ஸய்யிஆத்தி அஅமாலினா. من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له وأشهد أن لا إله إلا الله وأشهد أن محمدا عبده ورسوله. أما بعد فأعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون. எல்லாம் வல்ல அல்லாஹுவின் நல்லடியார்களே, லால்பேட்டை மாநகரில் நடைபெறுகிற புனித மஜ்லிஸுல் புகாரி ஷரீஃப் சபையின் பொன்விழா நிகழ்ச்சியில் மண்பைகள் சங்கமம் நிகழ்ச்சியில் அனைத்து நிகழ்ச்சிகளுக்கும் தலைமையேற்று சிறப்பான முறையில் தமது ஆளுமையை வெளிப்படுத்தி நம்மையெல்லாம் வழிநடத்தி கொண்டிருக்கிற சங்கைக்குரிய தலைவர் அவர்களே, நமது ஜாமியா மன்பவுல் அன்வாரின் சங்கைக்குரிய ஆசிரிய பெருந்தகைகளே, சங்கைக்குரிய நிர்வாகிகளே, தமிழகத்தின் அனைத்து மாவட்டங்களிலிருந்தும் திரளாக வருகை தந்திருக்கிற சங்கைக்குரிய உலமா பெருமக்களே, ஆண்டோர்களே, சான்றோர்களே, மாணவ செல்வங்களே, தாய்மார்களே, சகோதரிகளே, பாசத்திற்குரிய இளவல்களே, எல்லாம் வல்ல அல்லாஹுவின் பேரருள் நம் யாவர் மீதும் நிறைவாக சூழட்டுமாக என்று ஆரம்பத்திலே துவா செய்து கொள்கிறேன். இந்த பொன்விழா ஆண்டிலே உங்களோடு நானும் இணைந்து கொள்வதற்கான வாய்ப்பை வல்ல அல்லாஹ் இந்த அடியனுக்கு வழங்கியிருக்கிறான். அவனுக்கே எல்லா புகழும். அல்ஹம்துலில்லாஹ். கிடைத்திருக்கிற இந்த வாய்ப்பை பயன்படுத்தி எனக்கு தெரிந்த ஒரு சில செய்திகளை இன்ஷா அல்லாஹ் வேக வேகமாக உங்களோடு நான் பரிமாறிக்கொள்கிறேன். கூறப்படக்கூடிய இந்த கருத்துக்களின் வழியில் நானும் நீங்களும் நம் சமுதாய மக்களும் சிறப்பாக செயல்பட்டு ஈருலக நன்மைகளை நிறைவாக அடைவோமாக. அந்த தௌஃபீக்கை, நல்வாய்ப்பை வல்ல அல்லாஹ் நம் யாவருக்கும் தந்தருள்வானாக என்று துவா செய்து கொண்டவனாக என்னுடைய வார்த்தைகளை துவங்குகிறேன். அன்பான பெருமக்களே, வல்ல அல்லாஹு தஆலா மனித குலத்துக்கு எண்ணிறந்த உபகாரங்களை வழங்கியிருக்கிறான். அவன் வழங்கி கொண்டிருக்கிற ஒட்டுமொத்த உபகாரங்களுக்கும் தலையாய உபகாரங்களாக இரண்டு உபகாரங்களை கூறுகிறான். ஒன்று, அவன் அருளிய அருள் மறையாம் அல் குர்ஆன். அல்லாஹ் குர்ஆனிலே சொல்கிறான், அர் ரஹ்மான் அல்லமல் குர்ஆன். நானே அளவற்ற அருளாளனாக நிகரற்ற அன்பாளனாக இருக்கிறேன். ஏன் தெரியுமா? உங்களுக்கு நான் குர்ஆனை கற்றுக் கொடுத்தேன் என்று சொல்கிறான். அவனுடைய அருள்களின் தலையாய இரண்டாவது அருள்
அவன் அனுப்பியருடைய முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய தூய்மையான வாழ்க்கை. அல்லாஹ் குர்ஆனிலே சொல்கிறான், லக்கத் மன்னல்லாஹு அலல் முஃமினீன இத் பஅஸ ஃபீஹிம் ரசூலம் மின் அன்ஃபுஸிஹிம் என்கிற வசனத்தின் தொடர்ச்சியிலே, உங்களுக்கு நான் மகத்தான உபகாரம் செய்திருக்கிறேன், உங்களிருந்தே ஒரு தூதரை உங்களுக்கு நான் அனுப்பியிருக்கிறேன், அவர்கள் இந்த வேத வசனங்களை உங்களுக்கு ஓதி காட்டுகிறார்கள், வேதத்தை கற்றுக் கொடுக்கிறார்கள், அதன் ஞானத்தை கற்றுக் கொடுக்கிறார்கள், அப்படிப்பட்ட உங்களை பரிசுத்தப்படுத்துகிறார்கள், அப்படிப்பட்ட ஒரு தூதரை உங்களுக்கு நான் அனுப்பி பேருபகாரம் செய்திருக்கிறேன் என்று அல்லாஹ் சொல்கிறான். ஆக அவன் அருளுகிற ஒட்டுமொத்த உபகாரங்களுக்கும் தலையாய 2 உபகாரங்கள். ஒன்று, அவன் அருளிய அருள்மறையாம் அல் குர்ஆன், அவன் அனுப்பி அருளிய முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தூய்மையான வாழ்க்கை. அன்பான பெருமக்களே, இந்த குர்ஆன் அருளப்படுவதற்கு முன்னால், இந்த தூதர் அனுப்பப்படுவதற்கு முன்னால் மனிதகுலம் எப்படி இருந்தது என்றால், அல்லாஹ் சொல்கிறான், வஇன் கானூ மின் கப்லு லஃபீ லலாலின் முபீன் என்று சொல்கிறான். மனிதகுலம் எப்படி இருந்தது என்றால் தெளிவான வழிகேட்டில் இருந்தது என்று சொல்கிறான். வழிகேடு என்று நிறுத்தி கொள்ளாமல், ஃபீ லலாலின் என்று நிறுத்தி கொள்ளாமல், ஃபீ லலாலின் முபீனின் தெளிவான வழிகேட்டிலே இருந்தார்கள் என்று அல்லாஹ் சொல்கிறான். தெளிவான வழிகேடு என்றால் என்ன பொருள்? அந்த வழிகேட்டுக்கு விளக்கம் சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை, நம்முடைய மூளைகளை கசக்க வேண்டிய அவசியம் இல்லை, மயிர் விளக்கிற வாதங்கள் செய்ய வேண்டிய அவசியம் இல்லை. இதை சொன்னாலே இது வழிகேடு என்று தெரிந்துவிடும். அப்படிப்பட்ட தெளிவான வழிகேட்டிலே மனிதகுலம் இருந்து வந்தது என்று அல்லாஹ் சொல்கிறான். அதற்கு ஏராளமான சான்றுகளை அல்லாஹ் குர்ஆனிலே சொல்கிறான். நேரத்தின் அருமை கருதி 2 சான்றுகளை உங்களுடைய கவனத்தில் கொண்டு வருகிறேன். அல்லாஹ் ஒரு இடத்திலே சொல்கிறான், وَكَذَلِكَ زَيَّنَ لِكَثِيرٍ مِنَ الْمُشْرِكِينَ قَتْلَ أَوْلَادِهِمْ شُرَكَاؤُهُمْ. அவர்களில் அநேகர் தாம் வணங்குகின்ற, தாம் வணங்கிக் கொண்டிருக்கிற கற்பனை தெய்வங்களை திருப்திப்படுத்துவதற்காக தாம் பெற்ற பிள்ளைகளையே நரபலி கொடுத்து கொண்டிருந்தார்கள் என்று அல்லாஹ் சொல்கிறான். இந்த வழிகேட்டுக்கு விளக்கம் சொல்ல வேண்டிய அவசியம் இருக்கிறதா? இல்லை. இரண்டாவது சான்று அல்லாஹ் ஒரு இடத்துல சொல்கிறான், وَإِذَا بُشِّرَ أَحَدُهُمْ بِالْأُنْثَى ظَلَّ وَجْهُهُ مُسْوَدًّا وَهُوَ كَظِيمٌ يَتَوَارَى مِنَ الْقَوْمِ مِنْ سُوءِ مَا بُشِّرَ بِهِ أَيُمْسِكُهُ عَلَى هُونٍ أَمْ يَدُسُّهُ فِي التُّرَابِ أَلَا سَاءَ مَا يَحْكُمُونَ. அவர்களில் ஒருவருக்கு பெண் குழந்தை பிறந்திருக்கிறது என்று நற்செய்தி சொல்லப்பட்டால் சிரிக்க வேண்டியவன், மகிழ வேண்டியவன், தன்னுடைய மனைவியை கொண்டாட வேண்டியவன், அவனுடைய முகம் கருத்து விடும், இருண்டு விடும், பற்களை நர நர என்று கடித்துக் கொள்வான். என் மனைவி பெண் குழந்தையை பெற்று தொலைந்து விட்டாலே, தெருவில் நான் நடமாட முடியாதே, போகும்போதெல்லாம் என்னை பார்த்தல்லவா பெண் குழந்தை பெற்றவன் பெற்றவன் என்று எல்லோரும் அவமானமாக பேசுவார்கள். இந்த அவமானத்தை என்னால் தாங்கிக் கொள்ள முடியாதே, இந்த அவமானத்தை நான் துடைத்துக் கொள்வதற்கு என்ன செய்ய வேண்டும் என்று யோசிப்பான். இறுதியில் அவன் எடுக்கிற முடிவு சாஅமா யஹ்குமூன், மோசமான முடிவாக இருக்கும். அவன் தான் பெற்ற பெண் குழந்தையை உயிரோடு புதைத்து விடுவான் என்று அல்லாஹ் குர்ஆனிலே சொல்கிறானே. இந்த வழிகேட்டுக்கு விளக்கம் சொல்ல வேண்டிய அவசியம் இருக்கிறதா? இல்லை. சொன்னாலே தெரிந்து விடுகிறது. ஆக மனித குலம் இந்த குர்ஆன் அருளப்படுவதற்கு முன்னால், இந்த தூதர் அனுப்பப்படுவதற்கு முன்னால் மனித குலம் எப்படி இருந்தது என்றால் தெளிவான வழிகேட்டிலே இருந்தது என்று அல்லாஹ் தஆலா சொல்கிறான். என் அன்பான பெருமக்களே, எப்போது குர்ஆன் அருளப்பட்டதோ, எப்போது முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அனுப்பப்பட்டார்களோ, அந்த முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த குர்ஆனின் செய்திகளை உலகமெங்கும் பரவ செய்வதற்கு முதல் கட்டமாக தாம் வாழுகின்ற அந்த பகுதியில் இருக்கிற மக்கள் அறியாமையிலே மண்டி கிடந்தார்களே, அவர்களிடத்தில் இந்த குர்ஆனுடைய செய்திகளை எடுத்துச் சொல்லி அறியாமையிலிருந்து அவர்களை மீட்டெடுப்பதற்கு அரும்பாடுபட்டு தன்னந்தனியாக இருந்து உழைத்து 23 ஆண்டு காலகட்டத்தில் தங்களுடைய உலகியல் வாழ்க்கை நிறைவடையக்கூடிய அந்த காலகட்டத்தில் அவர்கள் செய்த புனித ஹஜ்ஜின் போது திரண்டிருந்த மக்களுடைய ஜனத்தொகை 1,40,000 பேர் வரலாறு சொல்கிறது. என் அன்பான பெருமக்களே, கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் திரண்டிருந்த அந்த 1,40,000 பேரையும் பார்த்து சொன்னார்கள், நான் உங்களுக்கு எவற்றையெல்லாம் கொண்டு வந்து சேர்க்க வேண்டுமோ அவை அனைத்தையும் முழுமையாக கொண்டு வந்து சேர்த்து விட்டேனா என்று கேட்டார்கள். ஹல் பல்லகுது என்று கேட்டார்கள். எல்லோரும் ஆமாம் ஆமாம் என்று ஏக குரலிலே சொன்னார்கள். அப்படி சொன்னதும் அல்லாஹும்ம ஷ்ஹத், இறைவா இதற்கு நீயே சாட்சியாக இருந்து கொள் என்று
மும்முறை சொல்லிவிட்டு அந்த மக்களை பார்த்து சொன்னார்கள், இந்த சத்திய சன்மார்க்கத்தில் நுழைந்திருக்கிற என் மக்களே, சமுதாயமே, நீங்கள் எப்படி முன்னால் இருந்தீர்கள், வேறு வேறு கோணத்தில் இருந்தீர்கள், ஜாதிகளால், நிறங்களால், குலங்களால் வேறுபட்டு ஒருவருக்கொருவர் அடித்துக் கொண்டு வெட்டி சாய்த்துக் கொண்டு வேதம் பார்த்து கொண்டு உயர்ந்தவன் தாழ்ந்தவன் என்று உங்களுக்கு இடையிலே இடைவெளியை ஏற்படுத்தி இருந்தீர்களே, மோசமான சூழலில் இருந்தீர்களே, அந்த நிலையிலிருந்து மீண்டு பாதுகாக்கப்பட்டு இன்று அழகான வசந்தமான இந்த மார்க்கத்திற்குள் நீங்கள் வந்து இப்போது நீங்கள் இறை அருள் பெற்றவர்களாக சிறக்கின்றீர்களே. இந்த நல்ல சூழல் உங்களுக்கு மட்டும் இல்லாமல் உலகமெங்கும் எல்லா மக்களுக்கும் இது சென்றடைய வேண்டும். எனவே நான் அடுத்த ஆண்டு இப்படி உங்களை சந்திப்பேனா என்பது நிச்சயம் இல்லை. எனவே இந்த செய்தியை உலகமெங்கும் பரப்பக்கூடிய பணியை நீங்கள் எடுத்துக்கொள்ள வேண்டும், செய்வீர்களா என்று கேட்க தோழர்கள் தோழியர்கள் அத்தனை பேரும் ஏக குரலே செய்கிறோம் என்று வாக்குறுதி அளிக்க அவர்களிடத்தில் சலாம் கூறிவிட்டு விடைபெற்று சென்று விட்டார்கள். அதுதான் ஹஜ்ஜத்துல் வதா. விடை பெறக்கூடிய காலகட்டத்தில் அவர்கள் செய்த ஹஜ்ஜு. அப்போது அவர்கள் ஆற்றிய அந்த இறுதி பேருரை இன்றும் வரலாற்றிலே பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. என் அன்பான பெருமக்களே, அடுத்து முஹர்ரம் வருகிறது, அடுத்து சஃபர் வருகிறது, அடுத்து ரபீஉல் அவல் வருகிறது. கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் உலகத்தை விட்டு பயணப்பட்டு விட்டார்கள். அல்லாஹ்வை நோக்கி பயணப்பட்டு விட்டார்கள். மறுமையை நோக்கி பயணப்பட்டு விட்டார்கள். இப்போது மறுமையை நோக்கிய அவர்களுடைய பயணத்திற்கு அவர்களை வழி அனுப்பி வைப்பதற்காக வருகை தந்த தோழர்கள் தோழியர்களுடைய எண்ணிக்கை எத்தனை என்று வரலாறு பதிவு செய்திருக்கிறது. சற்றப்ப 30,000 பேர் தான். ஹஜ்ஜின் போது கூடியவர்கள் 1,40,000. ரபீஉல் அவலிலே கூடியவர்கள் திங்கட்கிழமை அல்லாஹ்வின் திருத்தூதர் பயணப்பட்டு விட்டார்கள். புதன்கிழமை தான் அடக்கம். செய்தி எல்லா பகுதிகளுக்கும் பரவுகிறது. ஆனால் கூடிய மக்களுடைய எண்ணிக்கை எத்தனை? 30,000 பேர் தான். என்றால் 1,10,000 பேர் எங்கே சென்றார்கள்? வரலாறு சொல்லுகிறது. எப்போது கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த பணியை நீங்கள் கையில் எடுத்துக் கொள்வீர்களா என்று கேட்டபோது செய்வோம் என்று சொன்னார்கள் அல்லவா, அப்போதே தோழர்கள் உலகத்தின் 8 திக்குகளுக்கும் பரவி சென்று விட்டார்கள். அதனால் தான் இங்கே 30,000 பேரே திரண்டார்கள் என்பது வரலாறு. என் அன்பான பெருமக்களே, அப்படி திரண்ட பல்வேறு நாடுகளுக்கு பயணித்த அந்த நல்லற தோழர்களில் 27 சஹாபாக்கள் இந்தியாவுக்கு வருகை தந்தார்கள். எத்தனை சஹாபாக்கள்? 27 சஹாபாக்கள் வருகை தந்தார்கள். வருகை தந்து இன்றைக்கு பிளவுபடாத பிரிக்கப்படாத இந்தியா என்று எடுத்துக்கொண்டால் பாகிஸ்தான், வங்காளதேசம், மியான்மர், பர்மா, மாலத்தீவு, நேபாளம், பூட்டான், இலங்கை, ஆப்கானிஸ்தான், இப்படி பிளவுபடாத அந்த இந்தியா, முழு இந்தியாவிலே இன்றைக்கு சற்றொப்ப 40-50 கோடிகளுக்கு மேல் நாம் பல்கி பெருகி இருக்கிறோம் என்றால், சில காலங்களுக்கு முன்னால் 40-50 கோடியாக இருந்திருக்க மாட்டோம். 30 கோடியாக இருந்திருப்போம். அதுக்கு முன்னால 20 கோடியாக இருந்திருப்போம். அதுக்கு முன்னால 10 கோடியாக இருந்திருப்போம். அதுக்கு முன்னால கோடி குறைந்து லட்சமாக, அது குறைந்து 1000-ஆக, அது குறைந்து 100-ஆக, அது குறைந்து 10-ஆக இருந்திருப்போம். 10, 9, 8, 7, 6, 5, 4, 3, 2, 1 ஒருவர் தான் முதலிலே இந்த சத்திய மார்க்கத்தை சொல்லியிருப்பார். இன்றைக்கு 40-50 கோடிகளாக பல்கி பெருகி இருக்கிறோம் என்றால் அல்லாஹு அக்பர், அல்லாஹு அக்பர். அந்த 27 நல்லற தோழர்களுடைய சத்திய பிரச்சாரத்தினுடைய அறுவடை தான் இது. நாம் தெரிந்து கொள்ள வேண்டிய வரலாறு. அன்பான பெருமக்களே, இன்று 50வது ஆண்டு பொன் விழா கொண்டாடுகிறோம். மஜ்லிஸுல் புகாரி ஷரீஃப் சபையினுடைய அந்த விழாவை கொண்டாடுகிறோம். எனக்குள் ஒரு மகிழ்ச்சி. இங்கு நான் 3ஆம் சுமராவுக்கு சேர்ந்தேன். 1ஆம் சுமரா, 2ஆம் சுமரா 2 வகுப்புகளையும் திருச்சி ஜாமியா அன்வாருல் உலூமிலே இங்கு 3ஆம் வகுப்புக்கு சேருகிறேனே, அந்த காலகட்டத்திலே தான் மஜ்லிஸுல் புகாரி ஷரீஃப் சபை துவக்கப்பட்டது.
அப்போது மாணவனாக இருந்து பங்கேற்றேன். இப்போது ஒரு அழைப்பாளனாக, இஸ்லாமிய அழைப்பாளனாக இங்கு இந்த பொன்விழாவிலே பங்கேற்கிற வாய்ப்பை பெற்றிருக்கிறேன். அல்லாஹ் அக்பர், அவனுக்கே எல்லா புகழும். அல்ஹம்துலில்லாஹ். என் அன்பான பெருமக்களே, நான் சொல்ல வந்த செய்தி என்னவென்றால், இமாம் புகாரி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்களுடைய வரலாற்றின் பல்வேறு பக்கங்களை உங்களுக்கு அழகாக சொன்னார்கள் கலீலுர் ரஹ்மான் மன்பை ஹஜ்ரத் அவர்கள். அதிலே கவனத்தில் கொள்ள வேண்டிய முக்கியமான ஒன்று, அவர்களுடைய பேரிலே நாம் தெரிய வேண்டிய விஷயம். இமாம் புகாரி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்களுடைய பெயர் என்ன? பெயர், அவர்களுடைய பேர் என்ன? முஹம்மத். அவர்களுடைய தந்தையின் பேர் என்ன? இஸ்மாயில். இஸ்மாயிலுடைய தந்தை பேர் என்ன? இப்ராஹிம். இப்ராஹிமுடைய தந்தையின் பேர் என்ன? முகீரா. அல்ஹம்துலில்லாஹ். என் அன்பான பெருமக்களே, இமாம் புகாரியுடைய தந்தை ஒரு இறைநேச செல்வர் இப்ராஹிம், இஸ்மாயில். அவர்களுடைய தந்தை ஒரு இறைநேச செல்வர். அவர்களுடைய தந்தை இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டவர். அவர்களுடைய தந்தை பர்தஸ்பா, முகீராவுடைய தந்தை பர்தஸ்பா, அவர் நெருப்பு வணங்கிய மஜூசி. அவர் மரணித்தது மஜூசியாக. ஒரு மஜூசிக்கு பிறந்த, முகீராவுக்கு பிறந்த, இப்ராஹிமுக்கு பிறந்த, இஸ்மாயிலுக்கு பிறந்த இந்த முஹம்மத் என்கிற இமாம் புகாரி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் மக்காவில் பிறந்தவர் இல்லை, மதீனாவில் பிறந்தவர் இல்லை, ஹாஷிமி குலத்தில் பிறந்தவர் இல்லை, குறைஷி குலத்தில் பிறந்தவர் இல்லை, அரபு மொழியில் பிறந்தவர் இல்லை. அவர் இன்னொரு நாட்டிலே, உஸ்பெகிஸ்தான் என்கிற மத்திய ஆசியாவிலே இருக்கிற ஒரு நாட்டில் பிறந்த வேற்று மொழியை சார்ந்த ஒருவர் இமாம் முஹம்மது பின் இஸ்மாயில் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி. அவர்களுடைய தந்தையின் வரிசையை பார்த்தால் முகீராவோடு முடிவடைந்து விடுகிறது. அதற்கு பிறகு, அதற்கு முன்னால் யார்? பர்தஸ்பா யார்? மஜூசி. ஒரு மஜூசியுடைய பாரம்பரியத்தில் வந்த இந்த இமாம் புகாரி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்களுடைய அந்த சஹீஹுல் புகாரியை தான் அஸஹுல் குதுபி பஅத கிதாபில்லாஹ், அல்லாஹ்வுடைய வேதத்துக்கு அடுத்து மிக உயர்வான, மிக வலிமையான, மிக 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 ஆதாரபூர்வமான நூல் என்று ஏற்றி போற்றக்கூடிய அளவுக்கு அல்லாஹ் அதை உயர்த்தி காட்டியிருக்கிறான் என்றால் எங்கிருந்து அந்த தாவா துவங்குகிறது என்பதை கொஞ்சம் கவனத்தில் வையுங்கள். அன்பான பெருமக்களே, சஹீஹுல் புகாரியுடைய துவக்கம் பதுல் வஹி, வஹியினுடைய துவக்கம். அப்படியே வாருங்கள், இறுதியாக அமைவது தௌஹீத், ஏகத்துவம், ஓரிரை கொள்கை. அல்லாஹு அக்பர், அல்லாஹு அக்பர். இதில் நமக்கு கிடைக்கிற பாடம் என்னவென்றால், நீ எந்த நாடாக இருந்தாலும், நீ எந்த மொழியை சார்ந்தவனாக இருந்தாலும், நீ எந்த குலத்தவனாக இருந்தாலும், எந்த நிறத்தவனாக இருந்தாலும், எந்த மொழி பேசுகிறவனாக இருந்தாலும், இங்கு நிறமோ, இந்த குலமோ, இந்த நாடோ, இந்த பிரதேசமோ, இந்த மொழியோ அடிப்படையானது அல்ல. நீ ஏற்றுக்கொள்ள வேண்டிய கொள்கை அதுதான் அடிப்படை. அதில்தான் இஸ்லாம் தனித்து விளங்குகிறது என்பதை நாம் நம்புகிறோம். என் அன்பான பெருமக்களே, நாம் ஏற்றிருக்கக்கூடிய இந்த சத்திய மார்க்கத்தின் தனித்தன்மை ஏகத்துவம், ஓரிரை கொள்கை. இந்த ஓரிரை கொள்கையில் சற்றும் பிசகாமல் சரியாக சென்று இணை கற்பிப்பினுடைய சாயல் படியாத அளவுக்கு தூய்மையான ஒரு வாழ்வு நெறிதான் இஸ்லாம் என்கிற நம்பிக்கை. அந்த நம்பிக்கையில் வாழுகிறோம் என்றால், அந்த நம்பிக்கையில் உள்ளவர்களை வார்த்தெடுக்கிறோம் என்றால், அதுதான் ஜாமியா மன்பவுல் அன்வாருடைய இலக்கு. ஜோதிகள், நூறுகள், பிரகாசங்கள் ஊற்றெடுத்து வருகிறது என்று மன்பவுல் அன்வார் என்று சொல்கிறோம் என்றால், ஒவ்வொருவரும் ஏகத்துவத்திற்கு, ஓரிரை கொள்கைக்கு சான்று பகரக்கூடியவர்களாக இருப்பது என்பது.
என்றால் புரிந்து கொள்ள வேண்டும், அல்லாஹ்வின் திருத்தூதர் எந்த சமூகத்தின் மத்தியில் போய் ஓரிரை கொள்கையை சொன்னார்களோ, அடி வாங்கினார்களோ, ஏச்சு வாங்கினார்களோ, எல்லா வகையான சோதனைகளையும் எதிர்கொண்டார்களோ, அதன் வழியிலே வெற்றி கண்டார்களோ, அப்படிப்பட்ட மிகப்பெரிய சாம்ராஜ்யங்களை உருவாக்கினார்களோ, அவற்றின் வழியிலே செயல்படக்கூடிய அழைப்பாளர்களை உருவாக்கினார்களோ, அதனுடைய வாரிசுகளாக இருக்கிற நாம் கையில் எடுக்க வேண்டியது சத்திய கொள்கை. கொஞ்சமும் அதிலே பிசகாமல் இருந்து காட்ட வேண்டும் என்பதுதான் நமக்கு தரப்படக்கூடிய லட்சியம். இன்றைக்கு பார்க்கிறோம், இந்திய நாட்டிலே ஆளுகின்றவர்கள் நம்மை பார்த்து சொல்கிறார்கள், நீங்களும் சூரிய நமஸ்காரம் செய்ய வாருங்கள். என்ன பொருள்? சூரிய நமஸ்காரம், சூரியனை வணங்க வாருங்கள் என்று அழைப்பு விடுக்கிறார்கள். நாங்களும் சூரிய நமஸ்காரம் செய்கிறோம். நாங்கள் சொல்லுவது என்ன என்றால், நீங்களும் அதை செய்யக்கூடாது. சூரியனை வணங்கக்கூடாது, சந்திரனை வணங்கக்கூடாது, நட்சத்திரத்தை வணங்கக்கூடாது, மனிதனை வணங்கக்கூடாது, மகானை வணங்கக்கூடாது, கால்நடையை வணங்கக்கூடாது, இறைவனுடைய படைப்புகள் அத்தாட்சிகள் எதையும் வணங்கக்கூடாது, யாரையும் வணங்கக்கூடாது. வணங்கப்பட வேண்டியவன் ஒரே ஒருவன், லா இலாஹ இல்லல்லாஹ். அதை சொல்ல வந்தவர்கள் தான் முஹம்மதுர் ரசூலுல்லாஹ் என்கிற இந்த ஏகத்துவ கலிமாவிலும் தூதுத்துவ கலிமாவிலும் தோய்ந்திருக்கிற நம்மை பார்த்து சொல்கிறார்கள், சூரிய நமஸ்காரம் செய்ய நீங்களும் வாருங்கள். இப்படி ஒன்று ஆட்டை கடித்து மாட்டை கடித்து கடைசியில் மனிதனை கடைப்பது போல முத்தலாக்கு பிரச்சனை, வக்ஃபு பிரச்சனை, நாட்டிலே குடியிருப்பதில் பிரச்சனை, எதையும் தாங்கிக் கொள்ளலாம், கொள்கையை விட முடியாது, லட்சியத்தின் தௌஹீதை விட முடியாது. அது எங்களுடைய உயிர் மூச்சு. அதுதான் நாங்கள் பெற்றிருக்கிற கலாசாலைகள், சத்திய கலாசாலைகள் பெற்றிருக்கிற அடிப்படை பாடம். சூரிய நமஸ்காரம் நாங்கள் செய்யக்கூடாது என்பது மட்டுமல்ல, யாரும் செய்யக்கூடாது. அதைத்தான் உரக்கச் சொல்லிக் கொண்டிருக்கிறோம். சொல்லுகிறார்கள், வந்தே மாதரம் பாடல்களை நீங்களும் படியுங்கள் என்று. நாங்கள் சொல்கிறோம், வந்தே மாதரம் என்கிற பாடலை நீங்களும் படிக்கக்கூடாது என்று சொல்கிறோம். இந்த பூமி அல்லாஹ்வுக்கு சொந்தம், இந்த வானம் அல்லாஹ்வுக்கு சொந்தம், இந்த சூரியன், சந்திரன், நட்சத்திரம், மரங்கள், கடல்கள், திடல்கள் எல்லாம் அல்லாஹ்வுக்கு சொந்தம், யாருக்கும் சொந்தம் இல்லை, அவனுக்கு மட்டும்தான் சொந்தம். எனவே அவனை தான் வணங்க வேண்டும் என்று சொல்கிறோம். வந்தே மாதரம் என்றால் அந்த பாடலை நீங்கள், நேரத்தின் அருமை கருதி சுருக்கிக் கொள்கிறேன், அந்த வந்தே மாதரம் இருக்கிறதே அதனுடைய தமிழாக்கத்தை நீங்கள் படித்தால் அங்கு அவர்கள் நம்புகிற கடவுளுடைய பெயர்களை எல்லாம் சொல்லி இதையெல்லாம் நான் வணங்குகிறேன் என்று நாம் சொல்ல வேண்டும் என்று அவர்கள் பாடலை படிக்க சொல்கிறார்கள் என்றால், நம்முடைய முன்னோர்களாகிய கண்ணியத்திற்குரிய மிக பெரும் மார்க்க அறிஞர்கள் இதற்கு எதிராக அன்றே குரல் கொடுத்தார்களே, அதை நாம் இப்போதும் நினைவில் வைத்துக் கொள்ள வேண்டும். வல்ல அல்லாஹ் ஜல்ல ஷஅனஹு வ தஆலா நம்மிடமிருந்து அதைத்தான் எதிர்பார்க்கிறான். எனவேதான் அப்படிப்பட்டவர்கள் எல்லா அட்டூழியங்களையும் குஜராத்திலே செய்துவிட்டு, உத்தரப்பிரதேசத்திலே செய்துவிட்டு, பீகாரிலே செய்துவிட்டு, இப்போது தமிழ்நாட்டில் செய்து இந்த அமைதியான இந்த மண்ணை, இந்த அமைதி பூங்காவாக இருக்கிற இந்த தமிழ் மண்ணை கைப்பற்ற, அதன் வழியாக தங்களுடைய நாராச விஷத்தனமான செய்திகளை, சிந்தனைகளை புகுத்தி நம்மை அடிமைப்படுத்தி நம் மார்க்கத்திலிருந்து அப்புறப்படுத்த நினைக்கிறார்களே, அதற்கு கொஞ்சமும் இடம் கொடுக்க மாட்டோம் என்பதுதான் நான் உங்களோடு பகிர்ந்து கொள்ளக்கூடிய செய்தி. எங்களுடைய கண்ணியத்திற்குரிய ஆசான், ஆத்மீக தந்தை, எங்களுடைய அல்லாமா ஷேகுல் ஜாமியா நூருல் அமீன் சானஹுல்லா ஹஃபிலஹுல்லா அவர்களிடத்தில் நாங்கள் முன்வைக்கின்ற கோரிக்கை என்னவென்றால், நாங்கள் அமானி ஹசரத்தை பார்க்கவில்லை. அப்துல்லா ஹசரத்தை பார்த்தவர்கள் இருப்போம், பார்க்காதவர்களும் இருப்பார்கள். ஆனால் நாங்கள் இப்போது உங்களை அமானி ஹசரத்தாக பார்க்கிறோம், இப்ராஹிம் ஹசரத்தாக பார்க்கிறோம், அப்துல்லா ஹசரத்தாக பார்க்கிறோம், ஜக்கரியா ஹசரத்தாக பார்க்கிறோம்.
எங்களுடைய ஆசிரியர் தந்தைகளாக யார் யாரெல்லாம் இருந்தார்களோ, ஷேக் முகமது ஹசரத்தா, இஸ்மாயில் ஹசரத்தா, அப்துல் ரஹ்மான் ஹசரத்தா, அப்துல் ரப் ஹசரத்தா, அமானுல்லா ஹசரத்தா, அப்துல் அலி ஹசரத்தா, எத்தனை ஹசரத்துக்களை நாங்கள் கண்டறிந்திருக்கிறோமோ, பாடம் பெற்றிருக்கிறோமோ, அவர்களாக உங்களை பார்க்கிறோம். இங்கே நாங்கள் காண வேண்டிய செய்தி என்னவென்றால், எங்களுக்கு நீங்கள் இட வேண்டிய கட்டளை இப்படிப்பட்ட நிலையிலே ஷிர்க்கை கொண்டு வந்து தௌஹீதை அழித்து இஸ்லாமிய கட்டுப்பாடான மார்க்க நெறிந்து நம்முடைய சமுதாயத்தை அப்புறப்படுத்தி இந்த மண்ணை, தமிழ் மண்ணை அழிக்க நினைக்கிறார்களே, இப்படிப்பட்டவர்களை எதிர்த்து களம் காணக்கூடிய அளவுக்கு எங்களுக்கு நீங்கள் வழிகாட்ட வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறோம். இதுதான் நாங்கள் முன்வைக்கக்கூடிய கோரிக்கை. நாங்கள் மண்பைகளாக, உங்களுடைய மாணாக்கர்களாக, உங்களுடைய சேவகர்களாக நாங்கள் கட்டுப்பட்டு இந்த செய்திகளை நீங்கள் எங்கெல்லாம் கொண்டு போய் சேர்க்க சொல்வீர்களோ அப்படி செய்வோம். இந்த மண்ணை கைப்பற்றுவதற்காக 2026 கைப்பற்றுவதற்காக பெரும் முயற்சிகள் செய்து கொண்டிருக்கிறார்களே, சதித்திட்டங்களை தீட்டிக் கொண்டிருக்கிறார்களே, யார் யாரையெல்லாம் பகடைக்காய்களாக பயன்படுத்திக் கொண்டிருக்கிறார்களோ, இப்படிப்பட்டவர்களுக்கு மத்தியிலே இந்த அமைதியான இந்த தமிழ் மண்ணை அழிக்கலாம் என்று நினைக்கிறார்களே, கொஞ்சமும் அதற்கு நாங்கள் இடம் கொடுக்க மாட்டோம். மஜூசியினுடைய பாரம்பரியத்தில் வந்த இமாம் புகாரி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் எப்படி சத்திய சன்மார்க்கத்தை உலகமெங்கும் பரப்புவதற்கு காரணமாக இருந்தார்களோ, அப்படிப்பட்டவர்கள் காயிதே மில்லத்தும் ஹைருல் மில்லத்தும் கைகோர்த்து அரசியலும் ஆன்மீகத்திலும் இரட்டைக்குல துப்பாக்கிகளாக இருந்து அவர்கள் செய்த அர்ப்பணிப்பான அந்த புரட்சிகள் இருக்கிறது. அந்த புரட்சிகளுடைய பாதையிலே செல்வதற்கு நாங்கள் காத்திருக்கிறோம், உங்களுடைய உத்தரவை, கட்டளையை எதிர்பார்த்து என்று கூறியவனாக கிடைத்திருக்கிற இந்த வாய்ப்பை பயன்படுத்தி நான் கூறியிருக்கிற இந்த கருத்துக்கள் வழியில் வல்ல அல்லாஹ் எப்போதும் நம்மை நிலைக்க செய்வானாக, மகத்தான வெற்றியை தந்தருள்வானாக, இஸ்லாத்திற்கு மகத்தான வெற்றியை தந்தருள்வானாக, இந்த மண்ணை அமைதியான மண்ணாக ஆக்கி தந்தருள்வானாக, இதை கைப்பற்ற அழிக்க நினைக்கிற சதிகார கூட்டங்களை இல்லாமலாக்கக்கூடிய முறையில், வேறறுக்க முடிய முறையிலே ஆர்ப்பணித்து செயல்படக்கூடிய அளவுக்கு ஆற்றல் பெற்ற, ஊக்கம் பெற்ற, உற்சாகம் பெற்ற ஊழியர்களாக, பரப்புரையாளர்களாக, பிரச்சாரகர்களாக நம்மை பிரகாசிக்க செய்வானாக என்று இந்த லால்பேட்டை புண்ணிய மண்ணிலே, இந்த வீர மண்ணிலே இந்த கருத்துக்களை பதிவு செய்தவனாக, அத்தனை பேருக்கும் என்னுடைய நெஞ்சார்ந்த நன்றிகளை சமர்ப்பித்தவனாக, இந்த ஊரில் உண்டு, இந்த ஊருடைய உப்பை தின்று வாழ்ந்து வளர்ந்த காரணத்தால் இந்த செய்திகளை பரப்பக்கூடிய, உங்களோடு பரிமாறிக்கொள்ளக்கூடிய வாய்ப்பை வல்ல அல்லாஹ் தந்திருக்கிறான். எனவே வாழ்நாள் உள்ளளவும் இதே வழியில் நிலைத்து நிற்கிற நற்பாக்கியத்தை எனக்கும் உங்கள் யாவருக்கும் எல்லாம் வல்ல அல்லாஹ் தந்தருள்வானாக என்று துவா செய்தவனாக என்னுடைய வார்த்தைகளை நிறைவு செய்கிறேன். வாஹிரு தஅவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். வஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. ஷுக்ரான் ஜஸாக்குமுல்லாஹ் கைரா.